ஆஸ்பிரண்ட்ஸ் டே 1ல நடந்த எக்ஸாம் அனாலிசிஸ் படி, டே 2ல நீங்க கொஸ்டின் எப்படி இருக்கும்? நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்? அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட் வீடியோ தான் இது. நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அனலைஸ் பண்ண வர டே 1ல ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. 3 டைப்பா இருந்துச்சு. ஈஸி, மாடரேட், டிஃபிகல்ட். அதுல அ 2 ஷிஃப்ட் டிஃபிகல்ட்டாவும், 1 ஷிஃப்ட் மாடரேட்டாவும், 1 ஷிஃப்ட் ஈஸியாவும் இருந்துச்சு. அப்போ உங்களுடைய ஷிஃப்ட்டுக்கு தகுந்த மாரி தான் உங்களுடைய அட்டெம்ப்ட் இருக்கணும். நார்மலைசேஷன் இருக்கும். கஷ்டமான ஷிஃப்ட்டுக்கு மார்க் புரொவைட் பண்ணுவாங்க. உங்கள பூஸ்ட் பண்ணி உங்கள பாஸ் பண்ண வச்சுருவாங்க. ஓகேங்களா? அதனால நீங்க அட்டெம்ப்ட்ட பத்தி கவலைப்பட தேவையில்ல. அக்யூரசியாவும், கொஸ்டின ப்ராப்பராவும் செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? எந்தெந்த கொஸ்டின்ல செலக்ட் பண்ணா உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகும்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ, அந்த கொஸ்டின செலக்ட் பண்ணாதீங்க. மத்த கொஸ்டின்ஸ் செலக்ட் பண்ணி அட்டெண்ட் பண்றதுக்கு தான் கரெக்ட்டா டைம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் மினிட் டிப்ஸ் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில எப்படி நீங்க கொஸ்டின் செலக்ட் பண்ணா ஐடியலா இருக்கும். மேஜர் ஸ்டூடண்ட்ஸ்க்கு அது அது வந்து அப்ளிகபிளா இருக்கும். ஸோ அந்த வீடியோ பாருங்க. எங்க ப்ளே பட்டன்ல உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? கீழ இருக்கக்கூடிய ப்ளே பட்டன நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த வீடியோ காட்டும். ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஆஸ்பிரண்ட்ஸ். எக்ஸாம் நல்லா பண்ணிட்டு வாங்க. இங்க அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. உங்களுடைய ஷிஃப்ட்டுக்கு தகுந்த அட்டெம்ப்ட், கொஸ்டின் செலக்ஷன் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு இந்த எக்ஸாம கிராக் பண்ண அதிகமான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.